உருளைக்கிழங்குல என்ன சத்துக்கள் இருக்குது, அதை எப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு பாதிப்புகள்லாம் சரியாகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு உணவு தான். குழந்தைகள்லேருந்து முதியோர் வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம், சீக்கிரமாகவே ஜீரணமாகிடும். உருளைக்கிழங்கை தோலை நீக்கிட்டு சாப்பிட்றதோட தோலோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நார்ச்சத்து நம்ம உடம்புல சேரும். இந்த நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணும், கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும். உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. ஒல்லியாக இருக்கிறவங்க உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கை தினமும் கூட சாப்பிட்லாம். ஒரே நாளில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக தினமுமோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ சாப்பிட்லாம். உருளைக்கிழங்குல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து நிறையவே இருக்குது. வயிறு புண்ணு, வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, குடல் பிரச்சனை இருக்கிறவங்க, இரைப்பை கோளாறு உள்ளவங்க உருளைக்கிழங்கு சாறு குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறத விட மதியானம் உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு சாறு ஒரு அரை கப் அளவு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே அவங்களுக்கு சரியாயிடும். நம்ம தினமும் எடுத்துக்கிற உணவு வகைகளில் யூரிக் அமிலம் அதிகமாகவே இருக்குது. இதனால் சிறுநீரகத்தில் கற்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த யூரிக் அமிலத்தை கரைச்சி வெளியேற்றுறதுக்கும் புளிச்ச நீரை வெளியேற்றுறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு சாறு நம்மளுக்கு பயன்படுது. வாத நோய் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு சாறு குடிக்கும்போது உடம்புல வாத நோயை உண்டாக்குற அமிலத்தை வெளியேற்றும். தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது வாத நோய் முழுமையாக வந்து குணமாகிடும். உருளைக்கிழங்குல பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. இதய நோயாளிகள், இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இதை வந்து எப்படி வேணாலும் சாராவும் குடிக்கலாம், அப்படி இல்லைனா வேக வச்சு சாப்பிட்லாம். இப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே வந்து சரியாகும். உருளைக்கிழங்குல இருக்கிற மாவுச்சத்து அடி வயிறில், இரைப்பையில் உள்ள குழாய்கள் வீங்கிறத தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நச்சு நீர் தேங்கி இருக்கும், அந்த நச்சு நீர் தேங்காமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு அமினோ அமிலங்கள் இருக்குது, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது எல்லாமே மூளையோட செயல்திறனை அதிகமாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. இவ்வளோ நன்மைகள் வந்து உருளைக்கிழங்குல இருக்குது. இதை நம்ம தினமும் வேக வச்சும் சாப்பிட்லாம், இல்லை உருளைக்கிழங்கு சாராக எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே சரியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.